Hello all. Locating irrational number on a number line. Irrational number நம்ம எக்ஸாம்பிள்ஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். √2 √3 அதுக்கெலாம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு லாங் டிவிஷன் மெத்தட்லாம் இருக்குது. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ங்கிறது இந்த மாதிரி மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணி 1.414 அந்த மாதிரி சம்திங் இட் கம்ஸ். நம்ம 3 டிஜிட்ஸோட நிறுத்திட்டோம், 3 டெசிமல் பிளேசஸ்க்கு நிறுத்திட்டோம். அதே மாதிரி √3 இது மாதிரி சால்வ் பண்ணுறோம், 1.732 நமக்கு கிடைக்கிறது. ஸோ அதை வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு நம்பர் லைனில் அப்படின்னு பார்த்தா இந்த 1.414 1.732லாம் இட் லைஸ் பிட்வீன் 1 and 2 தெரிஞ்சுது, நமக்கு பார்த்தாலே சொல்ல முடியும். ஸோ 1.5க்கு முன்னாடி அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ங்கிறது சம்வேர் இட் லைஸ். 1.5க்கும் 2க்கும் நடுவில் இந்த √3ங்கிறது 1.732 அப்படிங்கிறது இங்கே சம்வேர் லைஸ் ஹியர் அப்படின்ட்டு சொல்லலாம். இப்போ ஒரு ஜாமெட்ரிக்கலாக ஒரு ஜாமெட்ரி பாக்ஸு அந்த காம்பஸ் அதை வச்சு நம்ம எப்படி இதை லொக்கேட் பண்ணுறது நம்பர் லைனில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 எங்கே இருக்குது, ஹவு டு ஷோ தட் இன் த நம்பர் லைன் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்கேலை வச்சு நம்ம வரைஞ்சிக்கிறோம். ஸோ 0 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் அந்த மாதிரி 1 2எல்லாம் ஸ்பேஸ்ட் அட் 1 சென்டிமீட்டர் நம்ம வரைஞ்சிக்கிறோம். ஆல்சோ ரைட் ஆங்கிளாக ஒரு 1 சென்டிமீட்டர் இன்னொரு 1 சென்டிமீட்டருக்கு நம்ம வரைகிறோம். ஸோ ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிக்கிறோம் ஆஃப் சைடு 1 சென்டிமீட்டர். ஸோ OABC அப்படிங்கிற ஸ்கொயர். ஸோ இந்த ஸ்கொயரோட டயக்னல், இந்த டயக்னல்னால் இந்த ஆப்போசிட் பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுற ஒரு லைன். இது OA அட்ஜசன்ட்டு, அதே மாதிரி AB அட்ஜசன்ட்டு, BC அட்ஜசன்ட், CO அட்ஜசன்ட். பட் OBAC இதெல்லாம் வந்து ஆப்போசிட் பாயிண்ட்ஸு. ஸோ அதை ஜாயின் பண்ணால் வி கெட் அ டயக்னல். ஸோ இப்போ வந்து இது 1 சென்டிமீட்டர், OA 1 சென்டிமீட்டர், OB 1 சென்டிமீட்டர், ஒரு ட்ரையாங்கிளாக ஃபார்ம் ஆகுது. ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள்டு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் சொல்லலாம். ஏன்னா 2 sides ஆர் ஈக்குவல் அண்டு 1 angle is 90 degree. ஸோ இப்போ வந்து வி ஆர் கெட்டிங் OA 1 சென்டிமீட்டர், AB 1 சென்டிமீட்டர்னு வச்சுருக்கோம். ஸோ டயக்னல் இஸ் OB, அது கண்டுபிடிக்கணும். ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு வி நோ பித்தாகரஸ் தியரம். அதாவது ஸ்கொயர் ஆஃப் தி ஹைபாட்டென்யூஸ் இன் திஸ் கேஸ் OB இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் தி ஆப்போசிட் அண்ட் அட்ஜசன்ட் சைட்ஸ். ஓகேவா? இந்த அதர் 2 சைட்ஸோட ஸ்கொயர்ஸ் எடுத்து அதோட சம் வந்து இஸ் ஈக்குவல் டு த ஹைபாட்டென்யூஸோட ஸ்கொயர். ஸோ OB ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு OA ஸ்கொயர்ட் ப்ளஸ் AB ஸ்கொயர்ட்னு இருக்குது. OA AB ரெண்டும் 1 1 தெரியும். ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் 1 + 1 2 வருது. ஸோ OB ஸ்கொயர்ட் இஸ் 2. அப்போ OB இஸ் நத்திங் பட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. ஸோ இது மூலமாக நமக்கு என்ன தெரியுது, இந்த OB அப்படிங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ங்கிறது தெரியுது. இதை இப்போ இந்த நம்பர் லைனில் ப்ரொஜெக்ட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ ப்ரொஜெக்ட் பண்ணிட்டா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 நம்பர் லைனில் எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இந்த இர்ரேஷனல் நம்பர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 அதை ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு காம்பஸ் எடுத்துக்கணும். ஸோ இந்த காம்பஸ் எடுத்துட்டு இந்த ஓலை அந்த நீடில் வச்சுட்டு இந்த B கிட்ட அந்த பென்சில் வச்சுக்கிறோம். வச்சுட்டு we are drawing an arc. இந்த OB as a length we are drawing an arc and extending it to அந்த நம்பர் லைன். ஸோ அது வந்து மீட் பண்ணுற இடம் D. இதுதான், இந்த லென்த்து தான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. ஸோ த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 லைஸ் ஆன் த நம்பர் லைன் இன் திஸ் பிளேஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3, இன்னும் என்ன ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5, அது மாதிரி எல்லாமே நம்ம ஈஸியாக இந்த மெத்தட்லேயே கண்டுபிடிக்க முடியும். அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.